ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளோட டிஎன்பிஎஸ்சி வே டு சக்ஸஸ் சேனல்ஸ். இது என்னோடய முதல் வீடியோ. ஸோ டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, இப்போ வந்து ரொம்ப கடுமையான போட்டி நிலவக்கூடிய சூழல் தான். ஸோ அதுக்காக நாம் வந்து ரொம்ப கடினமாக முயற்சி செஞ்சு தயாராக வேண்டியது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. இப்போது நம்ம இந்த வீடியோவில் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற கவிதை நூல்களை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். வெள்ளை பறவை அப்படின்ற கவிதை நூல் 1968 வருடத்திற்கான சாகித்ய அகாதமி பரிசை வந்து பெற்றிருக்கு. இதோடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனிவாச ராகவன். இதை எழுதினவர் யார்? சீனிவாச ராகவன். அடுத்ததான் 1978 புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்ற கவிதை நூலுக்காக வள்ளிக்கண்ணன் அப்படின்றவர் வந்து சாகித்ய அகாதமி பரிசு வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்து 1982 மணிக்கொடி காலம் அப்படின்ற கவிதை நூலுக்காக PS ராமையாவுக்கு சாகித்ய அகாதமி பரிசு வந்து கொடுத்துருக்காங்க. 1999 அப்துல் ரஹ்மான் எழுதின ஆலாபனை நூலுக்காக சாகித்ய அகாதமி பரிசு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் 2002 சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதின ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற கவிதை நூலுக்காக சாகித்ய அகாதமி பரிசு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் ஈரோடு தமிழன்பன் எழுதின வணக்கம் வள்ளுவ அப்படின்ற கவிதை நூலுக்காக 2004 சாகித்ய அகாதமி பரிசு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் 2006 மு. மேத்தா அவர்கள் எழுதின ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படின்ற கவிதை நூலுக்காக சாகித்ய அகாதமி பரிசு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் 2009 புவியரசு எழுதிய கையொப்பம் அப்படின்ற கவிதை நூலுக்காக சாகித்ய அகாதமி பரிசு கொடுத்துருக்காங்க. கடைசியாக 2017 இன்குலாப் அப்படின்ற கவிஞர் எழுதிய காந்தல் நாட்கள் என்ற கவிதை நூலுக்காக சாகித்ய அகாதமி பரிசு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப தெளிவாக நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. This video is sponsored by genreviews.online. Genreviews online is one of the review portal site. Website link https genreviews.online. Thank you.